பூரண உண்மை அருவமானது. இதன் கருத்தை உடையவர்கள் அபுத்தய, அதாவது பூரண உண்மையின் இறுதிநிலையை அறியாதவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். பிரமனை பற்றிய உணர்வு அருவ பிரமனில் தொடங்கி பரமார்த்த நிலைக்கு உயர்வு வருகிறது. ஆனால் பூரண உண்மையின் இறுதி சொல் பகவான் என்று ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ராம 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 ஹரே ஹரே. ஆனால் பூரண உண்மையின் இறுதிச் சொல் பகவான் என்று ஸ்ரீமத் பாகவத்தில் கூறப்பட்டுள்ளது. நவீன கால அருவவாதிகள் இவர்களை விட மேலும் சிற்றிரவுபடுத்தியவர்கள். ஏனெனில் கிறிஸ்துவனை பரமபுருஷ பகவான் என உறுதியுடன் கூறிய அவர்களது தலை சிறந்த முன்னோரான சங்கராச்சாரியரை அவர்கள் பின்பற்றுவதில்லை. எனவே பரம உண்மையை அறியாத அருவவாதிகள் கிருஷ்ண தேவகி வசுதேவரின் புதவர் மட்டுமே, அல்லது ஒரு இளவரசர், அல்லது பலம் பொருந்திய ஒரு சாதாரண ஜீவாத்மா என்று கருதுகின்றனர். இதுவும் பகவத்கீதையில் கண்டிக்கப்பட்டுள்ளது. அபயானந்தி மாமூடா மானுஷம் தனும் ஆஸ்ரிதம். முட்டாள்கள் மட்டுமே என்னை சாதாரண மனிதனாக கருதுவார். உண்மை என்னவென்றால், பக்தி தொண்டு ஆற்றாமல் கிருஷ்ண உணவினை விருத்தி செய்யாமல் யாரும் கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியாது.